கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பள்ளிக் கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறினார். மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு. அதுதான் புதுமை பெண் திட்டம். எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும், இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தப்போ நான் சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு, இந்த திட்டத்துல மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நடப்பாண்டில் குறித்த காலத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் 78 கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு போதிய நீர் இல்லாததால் குறித்த காலத்தில் நீர் திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வீதம் 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 40 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறை மூலம் விசை உழுவை, களை எடுக்கும் கருவி, சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் போன்ற 442 கருவிகள் வழங்கிட மானியமாக 7,52,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வேளாண் பணியில் ஈடுபடுவோருக்கு ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இழப்பினை ஈடு செய்யும் பொருட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகளை வழங்கிட 24,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை கைப்பற்றுவதை விட அதனை காப்பாற்றுவதே முக்கியம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்க வேண்டாம் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பிளவுற்று இருக்கும் இதே நிலையோடு இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை சந்திப்பதா, இல்லை ஒன்றுபட்ட அதிமுக என்கிற கம்பீர மிடுக்கோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கட்சியை களமிறக்குவதா என்ற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2019 இடைத்தேர்தலைப் போல இந்த முறையும் அதிமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளதாகவும், இதனால் பிளவுற்ற அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மக்களவைத் தேர்தலுடனே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடத்த ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய 21ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூலை 13ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் குறித்த விவரத்தை சீமான் வெளியிட்டுள்ளார். அதில் சித்த மருத்துவர் அபிநயா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக கூறியுள்ளார். கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு சீமான் கேட்டுக் கொண்டார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் அபிநயா போட்டியிட்டு 65,381 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரது சொந்த ஊர் விக்கிரவாண்டி என்பதாலும் இடைத்தேர்தலில் அபிநயா விருப்பம் தெரிவித்ததாலும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை நன்றி தெரிவித்துக் கொண்டார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என அழைக்கப்பட்ட ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை ஓய்வு பெறுவதற்கு முந்தைய நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். 2013ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் அவர் பணியாற்றிய போது காவல் நிலைய மரணம் ஏற்பட்டது தொடர்பான சிபிசிஐடி வழக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில மணி நேரங்களிலேயே அவரது பணியிடை நீக்க நடவடிக்கையை ரத்து செய்து தமிழக உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் சிக்கலின்றி பணி ஓய்வு பெற்றார். இந்நிலையில் பணியிடை நீக்க உத்தரவு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை நன்றி கூறினார். சென்னை சித்ரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த அவர் நினைவு பரிசுகளை வழங்கினார். அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்கி புதிய உணவுகளை வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதற்கான பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் கடந்த 2013ஆம் ஆண்டு அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் மட்டும் சுமார் 399 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களிலிருந்து ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தாலும் உணவுகள் மிகவும் குறைந்த விலையில் வழங்கப்படுவதால் ஆண்டுக்கு 140 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு செலவாகிறது. இந்நிலையில் அம்மா உணவகங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் உணவு வகைகளை அதிகரிக்கவும் கோரி மாநகராட்சி கூட்டங்களில் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் பிரியாவிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிடப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 1,83,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமான பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஜூஸ் தயாரிக்கும் இயந்திரம் உணவு பதப்படுத்துதல் இயந்திரத்தின் உள்ளே மறைத்து வைத்து தங்கத்தை கடத்தியது தெரியவந்தது. அதிலிருந்து சுமார் 2.5 கிலோ எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 2வது முனையம் திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த 4 நாட்களில் முதல் முறையாக அதிக அளவிலான கடத்தல் தங்கம் பிடிபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடியும் நிலையில் ஆழ்கடல் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். மீன் வளத்தை பெருக்கும் வகையில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் நிலுவையில் உள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தங்களது படகுகள் மூலம் கடலுக்கு சென்றனர். நள்ளிரவுக்கு பிறகுதான் தங்களின் பணியை தொடரும் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, மீன்களை பதப்படுத்த தேவையான ஐஸ் கட்டிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அதில் ஒன்றை கைவிட வேண்டியுள்ளது. இவ்விரண்டில் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி கைவிடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ராகுல் காந்தி கைவிடும் வயநாட்டில் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வயநாட்டில் பிரியங்கா போட்டியிட்டு வெல்லும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஒரே நேரத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் நிலை ஏற்படும். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவருமான யூசுப் பதான் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டதாக குஜராத் அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான யூசுப் பதான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். மேற்கு வங்க மாநிலம் பஹ்ராம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் புதிய பிரச்சினை ஒன்று அவருக்கு ஏற்பட்டுள்ளது. பரோடாவில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து யூசுப் பதான் சுவர் கட்டியுள்ளதாகவும் இதை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. யூசுப் பதான் சுவரை இடிக்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பரோடா மாநகராட்சி எச்சரித்துள்ளது. பரோடா மாநகராட்சி நிர்வாகம் பாஜக வசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணை கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிணை கோரி அவர் தாக்கல் செய்த மனு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மருத்துவ காரணங்களை கூறியுள்ளதால் அதுகுறித்து பதிலளிக்க கால அவகாசம் தேவை என்றும், எனவே விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையினர் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற நீதிபதி விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் தன் உடல்நிலையை பரிசோதனை செய்யும் மருத்துவக் குழுவின் ஆலோசனைகளில் தனது மனைவியும் இணைந்து கொள்ள அனுமதிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீதான விசாரணையும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் 43 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்ப அலை மீண்டும் வருவதால் அதிக தண்ணீர் பருகவும், வெயிலில் நீண்ட நேரம் செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. கடும் வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பை வரும் 15ஆம் தேதி வரை ஜார்க்கண்ட் அரசு தள்ளி வைத்துள்ளது. தேர்வுகளின் போது மாணவிகளை கழிவறை செல்ல அனுமதிக்க வேண்டும் என பள்ளிகளுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்திலிருந்து நாடெங்கும் உள்ள சிபிஎஸ்இ, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் போது மாணவிகளை மாதவிடாய் சூழல் கருதி கழிவறை செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும், தேவைப்படும் மாணவிகளுக்கு இலவசமாக நாப்கின்கள் வழங்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மாதவிடாய் சூழல்களில் மாணவிகளை உரிய மரியாதையுடன் ஆசிரியர்கள் நடத்த வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவிகளுக்கு மாதவிடாய் கால ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் படிப்புக்காக செல்பவர்களுக்கு அளிக்கப்படும் மாணவர் விசாக்களை பெறுவதில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 1,40,000 இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டதாகவும், இது முந்தைய 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த விசாக்களை விட அதிகம் என்றும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் 2,70,000 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் படித்து வருவதாகவும், இது வேறு எந்த நாட்டு மாணவர்களை விட அதிகம் என்றும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. சிக்கிம் முதலமைச்சராக பிரேம்சிங் தமாங் பதவியேற்ற மறுநாளே அவரது மனைவி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சிக்கிம் மாநிலத்திற்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. அக்கட்சியின் தலைவர் பிரேம்சிங் தமாங் சிக்கிம் முதலமைச்சராக பதவியேற்றார். இதனிடையே அவரது மனைவி கிருஷ்ணா குமாரி ராய் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நமச்சி சிங் கிடாங் தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் தனது கணவர் பதவியேற்ற மறுநாள் ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு அவரது கணவரும் சிக்கிம் முதலமைச்சருமான பிரேம்சிங் அத்தொகுதி மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். எதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று இறக்கம் கண்டுள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 6,650 ரூபாய்க்கும், சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 53,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 காசுகள் இறக்கம் கண்டு 95 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்ற அறிவிப்பை தொடர்ந்து தங்கம் விலை 2 நாட்களாக இறங்கு முகத்தில் காணப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சிறிய இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 206 புள்ளிகள் குறைந்து 76,604 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 61 புள்ளிகள் இறங்கி 23,337 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 3,033 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்வதும், அந்நிய முதலீடுகள் வெளியேறுவதும் பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் வர்த்தகமாக காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 41 சென்ட் குறைந்து $82.41 வர்த்தகமாகியது. நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் 3வது மாதமாக ஏற்றத்தில் இருப்பது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறிக்கும் மொத்த விலை பணவீக்கம் மே மாதத்தில் 2.61 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. முந்தைய ஏப்ரல் மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 1.26 விழுக்காடாக இருந்தது. உணவுப் பொருட்கள், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவற்றின் விலையேற்றம் மே மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் அதிகரிக்க காரணம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உணவுப் பொருள் பணவீக்கம் மே மாதத்தில் 9.82 விழுக்காடாகவும், உற்பத்தி பொருட்களின் பணவீக்கம் 0.78 விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது. முன்னதாக சில்லறை பணவீக்கம் மே மாதத்தில் ஓராண்டில் இல்லாத அளவுக்கு 4.75 விழுக்காடாக குறைந்திருந்தது கவனிக்கத்தக்கது. ஆசிய பசிபிக் மண்டலத்தில் இந்தியாதான் பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான மூடிஸ் தெரிவித்துள்ளது. இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டின் முதல் பாதியில் கொரோனாவுக்கு முந்தைய நிலையை எட்டிவிடும் என சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான மூடிஸ் கணித்துள்ளது.
இதற்கு உள்நாட்டில் தேவை மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பு, உள்கட்டமைப்புகளுக்கான அரசு கூடுதலாக செலவிடுவது போன்றவையே காரணமாக கூறப்படுகிறது. இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் காணப்பட்ட அபரிமிதமான வளர்ச்சி 2024ஆம் ஆண்டிலும் தொடரும் என்று ஆசிய பசிபிக் மண்டலத்தில் இந்தியாதான் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கும் எனவும் மூடிஸ் கணித்துள்ளது. முன்னதாக இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 6.8 விழுக்காடாக வளர்ச்சி காணும் என மூடிஸ் கணித்திருந்தது. உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கோதுமை கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டின் ரபி பருவத்தில் 112 மில்லியன் டன் அளவிற்கு கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதில் 26.6 மில்லியன் டன் கோதுமையை விவசாயிகளிடமிருந்து இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்துள்ளது. பொது விநியோக திட்டத்திற்கு 18.4 மில்லியன் டன் கோதுமை தேவைப்படுகிறது. எனவே சந்தையில் பற்றாக்குறை ஏற்படும் போது விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் விநியோகிக்க தேவையான அளவிற்கு கோதுமை கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எனவே கோதுமை இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரியில் தற்போது மாற்றம் செய்ய திட்டம் ஏதுமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கார்களுக்கான பாதுகாப்பு பரிசோதனை நடைமுறை முதன்முதலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் டாடா பஞ்ச் மற்றும் நெக்ஸான் ஆகிய கார்களுக்கு மின்சார கார் பிரிவில் 5 நட்சத்திர மதிப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஒரு கார் மற்ற வாகனங்களுடன் மோதும்போது உள்ளே இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பதை கண்டறிவதற்கான சர்வதேச மதிப்பீட்டு நடைமுறையை இந்தியா பின்பற்றி வந்தது. ஆனால் இதில் சில சர்ச்சைகள் ஏற்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கு என பிரத்யேக கார் பாதுகாப்பு மதிப்பீட்டு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் புரோகிராம், அதாவது பாரத் NCAP என இந்நடைமுறை சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. புதிய நடைமுறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் பஞ்ச் மற்றும் நெக்ஸான் மின்சார கார்களுக்கு உயரிய பாதுகாப்பை குறிக்கும் 5 நட்சத்திர மதிப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. மெக்காவில் ஹஜ் கடமையை நிறைவேற்ற புனித மெக்காவில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் குவிந்துள்ளனர். சவுதி இத்தாலி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கிடையே கடும் மோதல் நடைபெற்றது. இதில் காயமடைந்த MP ஒருவர் சக்கர நாற்காலியில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பிராந்தியங்களுக்கு சுயாட்சி தருவது தொடர்பான அரசின் சர்ச்சைக்குரிய மசோதா மீதான விவாதத்தின் போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கிடையே இந்த மோதல் நடைபெற்றது. இத்தாலி கொடியை ஏந்தி வந்த லியோனார்டோ என்ற MPயை எதிர்க்கட்சி MPக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அபுதாபியில் பறக்கும் டாக்ஸி சேவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டு முதல் பறக்கும் டாக்ஸி பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் போக்குவரத்து மேம்பாட்டிற்காகவும் மாற்று எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் துபாயை தொடர்ந்து அபுதாபியிலும் மிட்நைட் ஏர்கிராப்ட் என்ற விமானத்தை பறக்கும் டாக்ஸியாக இயக்குவதற்கு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அபுதாபி போக்குவரத்து துறை ஒத்துழைப்பில் இந்த விமானம் வெற்றிகரமாக வானில் இயக்கப்பட்டது. சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் விமானம் வானில் பறந்தது. அடுத்த ஆண்டு துபாய் அபுதாபி இடையே பறக்கும் டாக்ஸி சேவை தொடங்கப்பட இருப்பதாகவும் பயண நேரம் 20 நிமிடத்திற்குள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் போல நின்ற இடத்தில் இருந்து மேலெழும்பி பறக்கும் விமானத்தில் ஒரே நேரத்தில் 4 பேர் பயணம் செய்யலாம். முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகளை அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாக அவசரமாக வெளியிட்டதும் தேர்வில் முதலிடங்களை பிடித்த மாணவர்களின் வரிசை எண்கள் அடுத்தடுத்து உள்ளதும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது குறித்த ஐயத்தை அதிகரிக்கவே செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக நடைபெறும் இம்முறைகேடுகள் அனைத்தும் நீட் தேர்வு முறையே தேவையற்ற ஒன்று என்பதையே மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சீமான் தெரிவித்துள்ளார். பாஜக அரசு இனியேனும் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டும் எனவும் அதன் தொடக்கமாக நீட் தேர்வு முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பலத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் கிராம மக்கள் பலருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக ஊராட்சி செயலாளரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வையாவூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்பிய நிலையில் அவர் உயிரிழந்தார். இதேபோல நேற்றும் அதே ஊரைச் சேர்ந்த நபர் உயிரிழந்தார். இந்நிலையில் அடுத்தடுத்து பலருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து பரிசோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் கிராம மக்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து குடிநீர் தொட்டியை முறையாக பராமரிக்க தவறியதால் ஊராட்சி மன்ற செயலாளர் பாஸ்கரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அயப்பாக்கத்தில் சாலையோரத்தில் டன் கணக்கிலான ஆப்பிள் பழங்கள் கொட்டப்பட்டுள்ளன. 1 கிலோ ஆப்பிள் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த சூழலில் அம்பத்தூரிலிருந்து திருவேற்காடு செல்லும் சாலையோரத்தில் கெட்டுப்போன ஆப்பிள் பழங்களை கொட்டிச் சென்றுள்ளனர். அதனை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அள்ளிச் சென்றனர். சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆப்பிளை சாலையில் கொட்டியுள்ள நிலையில் கெட்டுப்போன ஆப்பிள் பழங்களை இரவு நேரத்தில் கொட்டிச் சென்றது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே பட்டப்பகலில் முட்டை வியாபாரியின் வீட்டில் இருந்த சுமார் 14,58,000 மதிப்பிலான 27 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். கசவநல்லத்தூர் அருகே முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த ராமு முட்டை கடை நடத்தி வருகிறார். அவரது மனைவி வெளியே சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள் திருடு போயிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். காவல்துறையில் அவர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குப்வாராவில் பயங்கரமான ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் இணைந்து ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டது. அதில் சபீர் அகமது என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து துப்பாக்கி குண்டுகள், கையெறி குண்டுகள், ஐஇடி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீநகரில் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் போது அங்கு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தேடுதல் வேட்டையின் மூலம் பயங்கரவாதிகளின் சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இத்தாலியில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கனடா உறவில் காலிஸ்தான் பிரச்சினை காரணமாக விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்கும் மோடி பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொலை வழக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசுவாரா எனவும் கேள்வி எழுந்திருக்கிறது. மனித உரிமை என்கிற பெயரில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதை அனுமதிக்கக்கூடாது என்கிற இந்தியாவின் வாதத்தை நேரடியாகவோ அல்லது சூசகமாகவோ கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் பிரதமர் மோடி தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இரு நாட்டு தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவல்களையும் மத்திய வெளியுறவுத்துறை வெளியிடவில்லை.